வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதுல எடுத்துக்காட்டு 3ல் 50 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. நீக்கல் முறையில் தீர்வு காண்க. இங்க 2 சமன்பாடு இருக்கு. இதுல a மற்றும் b இருக்கு. a மற்றும் b இன் மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். என்ன முறை பயன்படுத்தணும்? நீக்கல் முறை. இதுக்கு முன்னால பார்த்தோம்னா நம்ம பிரதியிடல் முறை பார்த்தோம். இப்ப நீக்கல் முறை. சரியா? நீக்கல் முறைன்னா அங்க பாருங்க. கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை எடுத்து எழுதிட்டோம். 1 2 இதுல ஒன்னு ஏவை நீக்கலாம் அல்லது பியை நீக்கலாம். ஏவை நீக்கினோம்னா பியோட மதிப்பு கிடைக்கும், பியை நீக்கினோம்னா ஏவோட மதிப்பு கிடைக்கும். எதனால நீக்கலாம். சரி, நீக்கணும் அப்படின்னா என்னன்னா அந்த ஏ இருக்கு இல்லையா, அந்த ஏவோட கெழுக்கள் சமமா இருக்கணும், வேற வேற குறியா இருக்கணும். அப்படி இருந்தாலும் என்ன செய்ய முடியும்? நீக்க முடியும். நம்ம இதுல ஏவை நீக்க போறோம். இங்க ஏவோட கெழு 4, இங்க ஏவோட கெழு 1. முதல்ல கெழுக்களை சமப்படுத்துவோம். அப்போ 1வது சமன்பாடு எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே எடுத்து எழுதுங்க. 4a + 3b = 65. இங்க என்ன வரணும்? 4 வரணும். ஏன்னா இங்க 4 இருக்கு. அப்ப 2வது சமன்பாட்டை நம்ம 4 கொண்டு பெருக்க போறோம். நம்பர் போட்டு வட்டம் போட்டா அது சமன்பாடு. 2வது சமன்பாட்டை 4 கொண்டு பெருக்க போறோம். இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. 1ஐயும் 4ஐயும் பெருக்குனா 4a. 2 இருக்கு. நம்ம 4 கொண்டு பெருக்கிறோம். 8b. இங்க என்ன இருக்கு? 35 இருக்கு. நம்ம 4 கொண்டு பெருக்க போறோம். 4 35 140. சரியா? இப்ப பாருங்க, கெழுக்கள் சமமா இருக்கு. ஆனா ஒரே குறியா இருக்கு. நமக்கு எப்படி இருக்கு? வேற வேற குறியா இருக்கணும். பாருங்க, பிளஸ் இருக்கு, மைனஸ், பிளஸ் இருக்கு, மைனஸ், பிளஸ் இருக்கு, மைனஸ். எல்லாத்தையும் குறிய மாத்தணும். இப்ப பாருங்க, நம்ம மாத்தின குறியை தான் பார்க்கணும். இந்த 4ஏவும் இந்த மைனஸ் 4ஏவும் கேன்சல் ஆயிரும், நீக்கியாச்சு. இப்ப பாருங்க, 3b - 8b நம்ம மாத்தின குறி தான் பார்க்கணும். 3 - 8 வேற வேற குறி. அப்ப கழிக்கணும். கழிச்சா என்ன வரும்? 8ல 3 கழிச்சா 5. பெரிய நம்பருக்கு முன்னால மைனஸ் இருக்கு, அதனால -5b = இந்த இடத்த பாருங்க. இத கழிக்க போறோம். எதுல இருந்து எதை கழிக்க போறோம்? 140 65 + 65 - 140 வேற வேற குறி. அப்ப கழிக்கலாமா? கழிச்சா என்ன வரும்? 75. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, அதனால -75. இப்ப பாருங்க, இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்ப b = 75/5. இந்த 5 இங்க வந்தா வகுத்தலா மாறும். இப்ப பாருங்க, 4 5 5, 15 5 75. அப்ப b யோட மதிப்பு எத்தனை? 15. b யோட மதிப்பு 15. சரியா? இப்ப இந்த b யோட மதிப்பை கொண்டு போய் எங்க செய்யலாம்? ஏதோ ஒண்ணுல பிரதியிட்டோம்னா நமக்கு ஏவோட மதிப்பு கிடைச்சிடும். ஏல பிரதியிடலாம் பாருங்க. b = 15 என சமன்பாடு 1ல் பிரதியிடுமா? 1ல் பிரதியிட. 1ல பிரதியிட்டா சரி, 2ல பிரதியிட்டா சரி, ஈஸியா நமக்கு ஆன்சர் வரும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல என்ன இருக்கு? 4 இருக்கா? அப்ப இந்த 4a அப்படியே வந்துரும். பிளஸ் 3b பாருங்க, bக்கு பதிலா எத்தனை? 15 = 65. இதுல என்ன செஞ்சு bக்கு பதிலா மட்டும் மதிப்பு பிரதிட்டு இருக்கோம். இது சுருக்கிடுமா? பாருங்க, 4a + 3 15 45 = 65. 4a = 65. இது பிளஸ் 45, இங்க வந்தா -45. நமக்கு ஏ தானே வேணும். a = 65ல 45 கழிச்சோம்னா எவ்வளவு? 20. இந்த 4 இங்க வந்தா வகுத்தலா மாறும். கேன்சல் பண்ணுங்க. 1 4 4, 5 20. அப்ப நமக்கு தேவையான ஏவோட மதிப்பு 5. ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம், பியும் கண்டுபிடிச்சிட்டோம். கீழே எழுதிருமா? therefore தீர்வுகள் என்ன? a = 5, b = 15. நீங்க இப்படி எழுதினாலும் சரி, அப்படி இல்லைன்னா அல்லது 5, 15 இப்படி கூட நீங்க எழுதலாம். 2 ஒன்று தான். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.